டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 68. அன்றிரவு தொலைபேசி ஒலி கேட்டதும் நியூயார்க் எடிட்டர் ஜோனஸ் பாக்மேன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார். நள்ளிரவு தாண்டிவிட்டது. முணங்கியபடியே ரிசீவரை எடுத்தார். ஓர் ஆபரேட்டரின் குரல் அவருக்கு கேட்டது. ராபர்ட் லெங்டனிடமிருந்து வந்திருக்கும் அழைப்புக்கு நீங்கள் கட்டணம் செலுத்துகிறீர்களா? குழம்பி போன ஜோனஸ் விளக்கை எரிய வைத்தார். நிச்சயம். சரி. தொடர்பில் கிளிக் செய்யும் சப்தம் கேட்டது. ஜோனஸ், ராபர்ட், என்னை எழுப்பியும் விட்டுட்டு அதற்கு கட்டணமும் கட்டச் சொல்கிறாயா? மன்னித்து விடுங்கள் ஜோனஸ், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். எனக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் தெரிய வேண்டும். நான் உங்களிடம் கொடுத்த கையெழுத்துப்படியை என்றார் லெங்டன். ராபர்ட், என்னை மன்னித்து விடு. எடிட்டிங் முடித்து இந்த வாரமே உன்னிடம் தருவதாக சொல்லியிருந்தேன் தான். ஆனால் பிஸியாகிவிட்டேன். அடுத்த திங்களன்று தருகிறேன். உறுதியாக நான் எடிட்டிங்கை பற்றி கேட்கவில்லை. என்னிடம் சொல்லாமல் பின்னட்டை குறிப்புகளுக்காக ஏதாவது பிரதியை அனுப்பி வைத்தீர்களா? பாக்மேன் தயங்கினார். லெங்டனின் புத்தம் புதிய கையெழுத்து பிரதி தேவதை வழிபாட்டு வரலாற்றின் தேடல். சிலரது புருவங்களை உயர்த்த செய்யும் வகையில் மேரி மேக்தலின் பற்றி பகுதிகள் அதில் இடம்பெற்றிருந்தன. அது நல்ல முறையில் ஆவணமாக்கப்பட்டு மற்றவர்களால் கவர் செய்யப்பட்டது. லெங்டனின் புத்தகத்திற்கு தீவிர வரலாற்றாசிரியர்கள் மற்றும் கலை வல்லுநர்களிடமிருந்து சில குறிப்புகளையாவது வாங்கி சேர்க்காமல் அதை முன்கூட்டியே படிக்கக்கூடிய பிரதிகளை செய்ய பாக்மேனுக்கு விருப்பமில்லை. ஜோனஸ் கலை உலகத்தை சேர்ந்த 10 பெரிய அறிஞர்களின் பெயர்களை தேர்வு செய்து வைத்திருந்தார். அவர்கள் அனைவருக்குமே கையெழுத்து பிரதியின் எல்லா பகுதிகளையும் அனுப்பி வைத்திருந்தார். கூடவே அனுப்பிய கடிதம் ஒன்றில் இந்த புத்தகத்திற்கு அவர்களால் சிறு குறிப்பு எழுதித்தர விருப்பம் இருக்கிறதா என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். பாக்மனின் அனுபவத்தில் இது போன்ற புத்தகத்தில் தங்கள் பெயர் வரும் என்ற எண்ணத்தில் பெரும்பாலானவர்கள் அத்தகைய வாய்ப்பை தவறவிடுவதில்லை. ஜோனஸ் என்று சத்தமாக கூப்பிட்டார் லெங்டன். என்னுடைய கையெழுத்து பிரதியை வெளியே அனுப்பினாய்தானே? பாக்மேன் உருவத்தை நெறித்தார். இதனால் லெங்டன் மகிழ்ச்சி அடையவில்லை என அவருக்கு தோன்றியது. கையெழுத்து பிரதி கிளியராக இருக்கிறது. சில நல்ல குறிப்புகள் வாங்கி உன்னை ஆச்சரியப்படுத்தலாம் என்று நினைத்தேன். சற்று இடைவெளி விட்டு, பாரிஸ் லுவாரில் உள்ள காப்பாளர் ஒருவருக்கும் அனுப்பினாயா? நீ என்ன நினைக்கிறாய்? உன்னுடைய கையெழுத்து பிரதியில் லுவார் தொகுப்பை பற்றி பல முறை குறிப்பிட்டிருக்கிறாய். அவருடைய புத்தகங்கள் உன்னுடைய நூற்பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. வெளிநாட்டு விற்பனைக்கும் அவர் உதவியாக இருப்பார். சோனியரும் முக்கியமானவர்தானே? அடுத்த முனை நீண்ட நேரத்திற்கு அமைதியாக இருந்தது. எப்பொழுது அனுப்பி வைத்தாய்? 1 மாதத்திற்கு முன்பாக. நீ விரைவிலே பாரிஸுக்கு இருப்பாய் என்றும் அவருடன் பேசலாம் என்றும் அவரிடமே சொல்லியிருந்தேனே. உன்னை சந்திப்பதற்கு அவர் எப்போதாவது அழைத்தாரா? பாக்மேன் சற்று இடைவேளி விட்டார். தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டார். இந்த வாரம் நீ பாரிஸில் இருப்பதாகத்தானே இருந்தது? நான் பாரிஸில்தான் இருக்கிறேன். பாக்மேன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். பாரிஸில் இருந்தா கலெக்டால் மூலம் அழைத்தாய்? அதை வேண்டுமானால் என் ராயல்டி பணத்திலிருந்து எடுத்துக்கொள் ஜோனஸ். சோனியரிடமிருந்து மறுமுறை உனக்கு எப்போதாவது அழைப்பு வந்ததா? அவருக்கு அந்த கையெழுத்து பிரதி பிடித்திருந்ததா? எனக்கு தெரியவில்லை. இன்னும் அவரிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. சரி, மூச்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்காதே. நான் அவசரமாய் போய்க் கொண்டிருக்கிறேன். இந்த விஷயமே எனக்கு போதும். தேங்க்ஸ் ராபர்ட். ஆனால் லெங்டன் இணைப்பை துண்டித்து விட்டார். பாக்மேன் போனை வைத்தார். இது போன்ற நம்பிக்கையற்ற எழுத்தாளர்களை நினைத்து தலையை குலுக்கிக் கொண்டார். புத்திசாலிகள் கூட முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள். ரேஞ்ச் ரோவருக்கு உள்ளே லீ டீப்பிங் பெரிதாக சிரித்தார். ராபர்ட், நீ இரகசிய சங்கத்தை பற்றி ஆராய்ந்து எழுதியிருக்கிறாய். அதில் ஒரு பிரதியை உன்னுடைய எடிட்டர் இரகசிய சங்கத்திற்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என்றாய் சொன்னாய். லெங்டன் துணுக்குற்றார். ஆமாம், ஒரு குரூரமான எதேச்சை நிகழ்வு.
நண்பா, எதேச்சை நிகழ்வுகளை ஒன்றும் செய்ய முடியாதென்று லெங்டனுக்கு தெரியும். தேவதை வழிபாடு பற்றி ஜாக்வஸ் ஜூனியரிடம் குறிப்பு கேட்பதென்பது கோல் புத்தகத்திற்கு டைகர் உட்ஸியிடம் குறிப்பு கேட்பதைப் போல். மேலும் தேவதை வழிபாடு குறித்து எந்த ஒரு புத்தகமும் இறுதியில் சிலுவை மடத்தை தான் குறிக்கும் என்பது உத்தரவாதமான விஷயம். $1 மில்லியன் கேள்வி ஒன்று இருக்கிறது என்ற டீப்பிங் அப்பொழுதும் சிரித்தபடியே இருந்தார். சிலுவை மடத்தின் மீதான உன்னுடைய நிலைப்பாடு சாதகமானதா பாதகமானதா? டீப்பிங் கேட்ட கேள்விக்கான உண்மையான அர்த்தம் லெங்டனுக்கு சத்தமாகவும் தெளிவாகவும் கேட்டது. சிலுவை மடம் ஏன் இன்னும் சாங்கிரியல் ஆவணங்களை மறைத்தே வைத்திருக்கிறது என்பது பல வரலாற்று ஆசிரியர்களுக்கும் கேட்கும் கேள்விதான். அந்த தகவலை பல காலங்களுக்கு முன்பே இந்த உலகுடன் பகிர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். சிலுவை மடத்தின் செயல்பாடுகளில் நான் எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை. அந்த விஷயத்தை விட்டுவிட்டேன் என்கிறாய். லெங்டன் தோள்களை குலுக்கினார். அந்த ஆவணங்களை பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஊபிங்கின் நிலைப்பாடு. நான் சகோதர தோழமை குறித்த வரலாற்றை எளிமையாக சொல்லிவிட்டு அவர்களை நவீன தேவதை வழிபாட்டுச் சங்கம் என்றும் புனித கோப்பை காப்பாளர்கள் என்றும் பிரதான ஆவணங்களின் பாதுகாவலர்கள் என்றும் விவரித்திருக்கிறேன். சோஃபியா அவரை பார்த்தாள். கற்சாவியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறீர்களா? லெங்டன் ஆச்சரியமடைந்தார். அவர் குறிப்பிட்டிருக்கிறார், நிறைய முறை. சிலுவை மடம் சாங்கிரியல் ஆவணங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கவிருக்கிறது என்பதற்கான உதாரணமாகத்தான் யூகிக்க முடியும். கற்சாவியை பற்றி நான் பேசியிருக்கிறேன். சோஃபியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பின் குறிப்பு: ராபர்ட் லெங்டனை கண்டுபிடிக்கவும் என்று எழுதப்பட்டிருந்தது இப்போதுதான் விளங்குகிறது. கையெழுத்து பிரதியில் இருந்த ஏதோ ஒரு விஷயம் சோனியரின் ஆர்வத்தை குலைத்ததால் தான் அப்படி இருந்தது என்று லெங்டன் நினைத்திருந்தார். ஆனால் சோஃபியாவும் சோனியரும் தனியாக இருந்த நேரத்தில் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்படியென்றால் கேப்டன் பெக்கேயிடம் நீங்கள் பொய் சொன்னீர்கள். என்ன என்றார் லெங்டன். நீங்கள் அவரிடம் என் தாத்தாவுடன் சம்பந்தப்படவில்லை என்றீர்கள். நான் பொய் சொல்லவில்லை. என்னுடைய எடிட்டர் தான் அவருக்கு கையெழுத்து பிரதியை அனுப்பி வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள் ராபர்ட். உங்கள் எடிட்டர் அனுப்பியிருந்த கையெழுத்து பிரதியின் உரையை பெக்கே காணாமல் இருந்திருந்தால் அவர் நீங்கள்தான் அதை அனுப்பியிருக்கிறீர்கள் என்ற முடிவுக்கு வந்திருப்பார். சோஃபியா சற்று அமைதியாக இருந்தாள். இன்னும் மோசம் என்னவென்றால் அதை நீங்கள் உங்கள் கைகளாலே அழித்துவிட்டு நீங்கள் பொய் சொல்லியிருக்கிறீர்கள் என்று அவர் நினைத்திருப்பார். அந்த ரேஞ்ச் ரோவர் லே போர்ஹே விமான தளத்திற்கு வந்தபோது தளத்தின் கடைசி முனையில் இருந்த சிறிய விமான ஷெட்டிற்கு ரேமி காரை ஓட்டிச் சென்றான். அவர்கள் அங்கே நெருங்கியதும் கசங்கிய காக்கி உடையில் இருந்த ஒருவர் அதிலிருந்து வெளியே வந்தார். வேகமாக சென்ற அவர் அந்த பெரிய ஷெட்டை திறந்தார். அங்கே மெல்லியதாக வெள்ளை நிற ஜெட் விமானம் ஒன்று நின்றிருந்தது. லெங்டன் பளபளப்பான அதன் மேலுடலை பார்த்தார். இதுதான் எலிசபெத்தா? டீப்பிங் சிரித்தார். இங்கிலீஷ் கால்வாயே கடந்துவிடும். காக்கி உடையில் இருந்தவர் அவர்களை நோக்கி விரைந்து வந்தார். ஹெட்லைட்டுகளை உற்று பார்த்தார். ஏறக்குறைய தயாராகிவிட்டது சார். அவர் பிரிட்டிஷ் ஆங்கிலத்தில் பேசினார். தாமதமானதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நீங்கள் அழைத்தது ஆச்சரியமாக இருந்தது. மேலும் சிறிது நேரம் இடைவேளை விட்டு வந்து இறங்கியவர்களை பார்த்தான். லெங்டனையும் சோஃபியாவையும் பார்த்த அவன் பின்னர் டீப்பிங்கை நோக்கி, என்னுடைய தோழர்களுக்கும் எனக்கும் லண்டனில் ஓர் அவசர வேலை இருக்கிறது. வீணடிக்க நமக்கு நேரமில்லை. உடனடியாக புறப்பட ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் டீப்பிங். அவர் பேசும்போதே வாகனத்திலிருந்து பிஸ்டலை வெளியே எடுத்த அதை லெங்டனின் கையில் கொடுத்தார். துப்பாக்கி இருந்த பகுதியை பைலட்டின் கண்கள் உற்று நோக்கின. டீப்பிங்கிற்கு அருகாமையில் வந்து அவன் அவரிடம் கிசுகிசுத்தான். சார்,
என்னுடைய தாழ்மையான வருத்தங்கள். ஆனால் என்னுடைய டிப்ளமேட்டிக் விமானம் உங்களுக்கு உங்கள் வேலையாளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விருந்தினர்களை என்னால் ஏற்றிச் செல்ல முடியாது. ரிச்சர்ட் என்ற திப்பிங் மென்மையாக புன்னகைத்தபடி 20,000 பவுண்டு ஸ்டெர்லிங்கும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் துப்பாக்கியும் என் விருந்தினர்களை ஏற்றிச் செல்ல சொல்லும். பிறகு ரேஞ்ச் ரோவரை நோக்கி சென்றார். பிறகு துரதிர்ஷ்டவசமான இந்த ஆலையும்